ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 7லேருந்து 8 பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தக்காளி ரொம்ப வேணாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவோட பச்சை வடைலாம் போனதுக்கப்புறமா 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் சீவி குட்டி குட்டியாக பொடி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி அடியோடு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் ஊறட்டும். இது வெரைட்டி ரைஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நான் மேலே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியை நறுக்கி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.